வாசிக்க தெரியுமா? ஏன்னா ஒவ்வொரு குழந்தைய பயிற்சியில எடுத்துக்கும் பொழுது முதல் கேள்வியா நாங்க கேட்கறது எழுத்துக்களை அடையாளப்படுத்த தெரியுமா, வாசிக்க தெரியுமா அப்படின்னு தான் கேட்கறது. அப்ப இவங்க அம்மா கிட்ட இருந்து என்ன பதில் வந்ததுன்னா 1, 2, 10 வரைக்கும் தெரியும், ஆனா அவள் உயிரெழுத்து மட்டும் தெரியும். இக்கு இங்க இன்னும் வரைக்கும் அந்த முதல் வரிசை ஒரு வரிசை மட்டும் தெரியும். இது மட்டும்தான் தெரியும். 60 அதிகாரம் நான் மட்டும் படிக்க வைத்துள்ளேன், மீதி உள்ள அதிகாரங்களை நீங்கள் எனக்கு முடித்து தர இயலுமா என்று கேட்கிறேன். ஆஹா, லட்டு மாதிரி யூகேஜி படிக்கிற குழந்தை 60 அதிகாரம் முடித்த கையோட நம்மிடம் வந்து சேர்ந்துள்ளது என்று எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாருங்கள், நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சரியாக ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டே வேகமாக வீட்டுக்கு வந்தது முதல் வகுப்பு ஆதித்யாவுக்கு தான். சரியாக அரை மணி நேரம் இவருக்காக நான் ஒப்படைத்து விட்டேன். அரை மணி நேரம் நாங்கள் 3 பேரும் படிப்போம். இந்த அம்மாவும் நானும், நான் பாண்டிச்சேரியிலேருந்து நான் கத்துவேன், இந்த அம்மா ராஜபாளையத்துலேருந்து கத்துவாங்க. இவர் அங்கே இருந்து எங்க 2 பேரையும் பார்த்து இந்த கண்ணாலையும் இந்த கண்ணாலையும் அங்கே ஒரு காதல் அன்பு அப்படியே குழைந்து ஓடுவங்களால அதை வந்துட்டு வர்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு 2 அம்மாக்களாக நாங்கள் மாறினோம். அந்த மாதிரி இந்த குழந்தை ரசிச்சு சொல்லும் பொழுது எனக்கு இன்னும் திருக்குறளை கடைசி எடுத்து அதுக்குள்ள இன்னும் நிறைய குறள் எல்லாரு. நானும் ஏற்கனவே 1330 குறளையும் ஒப்பித்து குறளரசி என்ற பட்டம் வாங்கியவள் தான். ஆனாலும் இந்த குழந்தை சொல்லும் பொழுது இன்னும் இதுல இவ்வளவு அழகா இருக்கு, இன்பத்து பல. இந்த குழந்தை சொல்லும் போது நீங்க எல்லாரும் கேட்டுக்கலாம், ஒரு வார்த்தை கூட புரியாது, ஒரு அர்த்தமும் தெரியாது. ஆனா அது கடைக்கண்ணால பார்த்து சொல்லும் பொழுது நம்ம ஒரு காதலன் கிட்டயோ இல்ல நம்ம கணவர் கிட்டயோ நம்மளோட அப்பா அம்மா கிட்டயோ ஒரு பேரின்பம் காட்டும் இல்லையா? அந்த அன்பை இந்த குழந்தை எங்க 2 பேர்கிட்டையும் காட்டும். அவங்க அம்மாக்கு தெரியாம என்கிட்ட ஒரு அன்பை காட்டும், எனக்கு தெரியாம அந்த அம்மா கிட்ட ஒரு அன்பை காட்டும் அந்த குழந்தை. அது பார்த்து ரசிக்கும் போது உங்களால அதை உணர முடியும். இப்படியே பயிற்சி போய்கிட்டே இருந்தது. அவர் ரொம்ப தேடி வந்துகிட்டே இருந்தாரு. எல்லாருக்கும் தெரியும் ஆதித்யான்னு ஒரு குழந்தை நம்ம கிட்ட பயிற்சியில் இருக்கிறாங்க, முடிக்க போறாங்க அப்படின்னு. சரியா ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் தேர்வு நடைபெறும் போது இவரையும் நாங்கள் தேர்வு அனுப்புறதுக்கு சரியா தயாரா ஆயிட்டோம். ஒரு 8 அதிகாரம் மட்டும் மீதம் இருந்தது. கடவுள் எங்களுக்கு வந்துட்டு உதவி செய்வாரு, வள்ளுவமே எங்க கூட உதவி இருப்பாருன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவருக்கு ஒரு 2-3 முறை வந்துட்டு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. அந்த நேரத்துல அந்த 8 அதிகாரத்தை எங்களால முடிக்க முடியாத போயிடுச்சு. அந்த 8 அதிகாரம் முடிக்காததுனால இவரால் அந்த முற்றோதல் தேர்வில் வந்துட்டு எங்களால கொண்டு போக முடியல. அப்பயும் இவர் போய் மீதி இருக்கிற அத்தனை அதிகாரத்தை இவர் சரியா ஒப்பிச்சுட்டு எல்லாரும் முன்னாடி அம்மா முன்னாடி அவர் வந்துட்டு அதனாலதான் இன்னைக்கு உதவி இருக்கிற ஜெயலட்சுமி அம்மா இவரோட அந்த இப்படி ஆக்சன்டிங் ஆதித்யா தான் இவரோட பேரு. அப்புறம் இதுக்கு வந்து அப்பாப்பெல்லாம் இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்துட்டு படத்துல இருந்த அந்த டயலாக் எல்லாம் சொல்றது உண்டு. நானு 6க்கு அப்புறம் 7 ஆதித்யாக்கு அப்புறம் அந்த மாதிரி என்னெல்லாம் சொல்லி இவர் வந்து உற்சாகப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் வந்து உற்சாகப்படுத்தி இதை படிக்க வச்சுட்டோம் நாங்க. இவங்க அவங்க அப்பா அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவர் முடிச்சதுக்கு அப்புறம் முற்றோதல் போயிட்டு எங்களால பண்ண முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சோர்வடையில இவங்க கிட்ட நான் பொறுப்பை ஒப்படைச்சு கொடுத்துட்டேன். 133 அதிகாரமும் சொல்லி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்க தூங்கக்கூடாது, நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அவரை முற்றாதல்ல நம்மளால கொண்டு போக முடியல, ஆனா உலக சாதனை படைக்க வைக்க முடியும். நானும் சேர்ந்து இந்த குழந்தையோட குரல் ஒப்பிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். நீங்க பயிற்சியை விடாதீங்க. 133 அதிகாரத்தை தொடர்ச்சியா பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருங்க. இவரு யூகேஜில இருந்து அடுத்தது 1ஆம் வகுப்பு போறதுக்குள்ள இந்த ரெக்கார்டை நம்ம பண்ணி வெங்கடேசன் சாரை கூட்டிட்டு நடந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முழு பொறுப்பையும் இவங்க கிட்ட கொடுத்துக்கிட்டேன். அவ்வளவு கவனமா செஞ்சாங்க. ஏன் இங்க நம்ம பாராட்டுறோம் அப்படின்னா, நிறைய பெற்றோர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது ஏற்கனவே நிறைய வீட்டு பாடம்லாம் இருக்கு, நிறைய படிக்கிற வேலைலாம் இருக்கு, குழந்தை ரொம்ப சோர்வாயிடும், இதை வேற எதுக்கு வந்து தேவையில்லாத படிக்க வைக்கிற மாதிரியான பார்வை சில பெற்றோருக்கு இருக்கு. இவங்களுக்கு அப்படி இல்லவே இல்லை. இவங்க 2 பேரும் இவங்க அண்ணா அகிலேஷ் அவர் ஏற்கனவே முடிச்சிட்டாரு இல்லையா? 2 பேருக்கும் தனித்தனி கபோர்டு இருக்கு. அவரு எவ்வளவு அவார்டு வாங்கி வச்சிருக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலா இவருக்கும் வாங்கி வைக்கணுங்கிற போட்டி இருக்கு. வகுப்பு நடத்தும் போது இவரே எல்லாத்தையும் வீடியோக்களை இவங்க வீட்டை ஃபுல்லா நான் பார்த்துட்டேன். இன்னும் நான் வீட்டுக்கு போல, ஆனா இருக்கிற அத்தனை இடமும் எனக்கு தெரியும். இவங்க வீடே வந்துட்டு ஒரு வகுப்பறை மாதிரி தான் இருக்கும். இவங்க அம்மா எல்லா ஆக்டிவிட்டிஸும் செஞ்சுதான் குழந்தைங்களை வந்துட்டு கற்றுக் கொடுப்பாங்க. அதை எல்லாத்தையும் பார்க்கும்போது இவர் சொல்லுவாரு, இங்க பாருங்க இந்த கபோர்ட்ல இவ்வளவுக்கு நான் நிரப்பி வச்சிருக்கிறேன், அந்த மாதிரியே நானும் எல்லா அவார்டும் வாங்கணும் அப்படின்னு இந்த குழந்தைக்கு ஆசை. அதனாலதான் இந்த ஷீட் ஆதித்யாக்காக போட்டு எடுத்துட்டு வந்தேன். அந்த மாதிரி இந்த பெற்றோர் இருவரும் அந்த 2 குழந்தைகளை அவ்வளவு அழகா ஊக்கப்படுத்துறாங்க. கிராமத்துல சொல்றது உண்டு, குழந்தையா இருக்கும் பொழுது குடல் பெருக்கணுங்கிறதுக்காக எதையாவது போட்டு திணிச்சு குழந்தை நிறைய சாப்பிட்றதுக்கான குடலை வந்து பெருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலா இந்த அறிவுக்கு ஒரு தீனி வேணும்ல, அதை இந்த வயசுல என்னெல்லாம் குழந்தை திரும்ப சொல்லி மனநல பயிற்சி எடுக்குதோ அதுதான் கடைசி வரைக்கும் போய் நிற்கும்.
இந்த இந்த விருதுநகர் மண்ணிலிருந்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சாதிச்சு காட்டிட்டு போயிட்டார் ஜெயசீலன் ஐயா. அங்க போயிட்டு இப்ப சென்னையில போயிட்டு இப்ப நோடல் ஆபீசரா தமிழ்நாடு முழுக்க அவர் இயங்குறாரு. அவரு இந்த மண்ணில திருக்குறளுக்காக செய்யாதது எதுவுமே கிடையாது. அந்த அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோட முகத்தை காட்டி காட்டி நாங்கள் இவர்கிட்ட படிக்க வச்ச. ஏன்னா அவர் எவ்வளோக்கு இந்த மாவட்டத்துல இருந்து திருக்குறளுக்காக செயல்பாடு கொடுத்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர்கிட்ட போய் திருக்குறள் சொல்லணும்னு இவருக்கு பெரிய ஆசை இருந்தது. அதை நிறைவேற்றி காட்டணுங்கிறதுக்காக போன வாரம் அவர் இங்கே வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தப்போ அவர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இந்த குழந்தை இன்னைக்கு இந்த உங்க முன்னாடி மேடையே இருக்கிறாரு. சென்னைக்கு வர சொல்லியிருக்கிறாங்கம்மா. ஆட்சியர் வந்து சென்னைக்கு அழைச்சிட்டு வாங்க இங்கே முடிச்சிட்டுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இப்போ காலில் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இவங்க வரவேற்றிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ பேரோட ஒத்துழைப்பால் தான் இது எல்லாமே செய்ய முடிஞ்சது. தனி ஒரு ஆளால் இது செய்ய முடியாது. அப்போ எங்கள் பெற்றோரும் ஆசிரியரும் நல்ல ஒரு புரிதலோட கூட்டிணைப்பாக சேர்ந்து ஒரு குழந்தைய முன்னேற்றங்கள் முயன்று வேலை செய்கிறாங்களோ அங்கே அந்த குழந்தை கண்டிப்பாக சாதனையாளராக மாற முடியும். அப்படிங்கிறதுக்கு ஆதித்யா நம்ம கண்ணு முன்னாடி 5 வயதில் உதாரணமாக நிற்கிறார் இல்லையா? உங்கள் எல்லாரும் மாதிரியும் நானும் அப்படியே ரொம்ப மெய்சிலுத்து போய் நிற்கிறேன். இவர் இன்னும் நிறைய சாதனைகள் புரிந்து இந்த விருதுநகர் மண்ணுக்கு ராஜபாளையத்துக்கு பெருமை தேடி தரணும் அப்படின்னு வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.